உண்மையிலே ஐயா அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டது, நான் சினிமாவில் நடிக்கும்போது கேப்டன் ஐயா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரால் பயன்பட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் எத்தனை லட்சம் பேரை காப்பாற்றின கேப்டன் ஐயா அவர்தாயா. யார் வந்தாலும் சாப்பாடு தான், சாப்பாடு போட்டுட்டு வயிறார உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு கேப்டன், அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதனால் நான் எப்பயுமே சொல்லுவேன் கேப்டன் ஐயாவை பேர் சொல்லாத அன்பு உள்ளம் அன்பாலயத்துக்காக ரூபாய் 401 100 காணாமட்டான். இந்த ரோட்டில் நிற்கிறவங்க என்ன சொல்ல வச்சுறிய, ரோட்டில் இருக்கவோ தயவு செய்து ஓரமாக ஒதுக்கினுங்க. இதுக்கு மேலே ரொம்ப வழுக்கிறா சொன்னால் என் வண்டியை மறைச்சிக்கிட்டு நீ பொழப்பாங்க, அவ்வளோதான். இங்கிட்டு வந்து உட்காரலாம். பொம்பளை ஆளுங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி போய் உட்காருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் அடைச்சி உட்காருங்க. உங்களுக்காகத்தான் ஆண்களை பூரா நெருக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த குறிச்சிப்பட்டி கிராமத்துக்கு வெளியூர்லேருந்து வருகுதந்தா பார்த்தீங்களா, என்னுடைய அண்ணன் தம்பி. இதாய அந்த ஊருக்கு கிடைச்ச பெருமை, இந்த கலை கிடைச்ச பெருமை. நம்ம உள்ளூரில் உட்காந்துக்கிட்டு நாடகத்தை படுத்துக்கிட்டு பார்க்கலாம், நெளிச்சிட்டு பார்க்கலாம். இந்த பாரு பொழந்துக்கிட்டு பார்க்குறேன். நேற்று பையன் நான் நாடகத்துக்கு வந்தேன்னா இல்லை அவன் பழைய கோபி மயிறு. என்ன யார் மேடம், இது யார் உங்கள் மையனா? வருங்காலத்தில் என்ஜினியராக வருவேன். எங்கே நீட்டிக்கிட்டு இப்படி பார்க்குறானத்தான். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 240 கிலோமீட்டர் ஒன்று யார் வர சொன்னா யாவேன் உடனே அடிச்சு விடுவாங்க. 250 கிலோமீட்டர் என்ன அந்தமானா பார்த்தா நம்மன சமூகத்தில் ரயில்வே கட்டிலேருந்து வந்திருப்பேன், அடிச்சு விடுவாங்க. அதே மாதிரி நான் அண்ணன் தம்பிகளாக எல்லாமே அவ்வளோதான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் என்னைய செல்லில் பார்த்துருக்கீங்க, அதே உண்மை. இந்த நாடக கலை மூலம். ஆனால் நீங்களெல்லாம் யார் தெரியுமா? பெரியத்தாமைங்க சின்னத்தாமைங்க தான், பெரியம்மைங்க சித்தப்பைங்க தான். ஏன் சொல்ல தெரியுமா? பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற வேற, ஆனால் ஊற ரத்தமும் தமிழன் என்று சொன்னால் அது எல்லாமே ஒன்று தான். அதுக்கு மிஞ்சி எதுவுமே. இளையராஜா தாளத்தை எடுத்து நீங்கள் வாப்பா. உன்னை யார் எத்தனை குத்து சொன்னீங்க வா. இது யார் வீட்டு காசு? இந்த குத்து யார் குத்து சொன்ன உன்னைய? என்னங்க வா இங்கே மைக்கில் பேசு. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடுறேன், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாதப்பா. அது அவன் நல்லா யோக்கியன், கிளம்பிட்டேன். ஒரு சொல்ல வாசகன் ஒரு வட்டியே ஓடிட்டாரு. கரெக்டாக போடணும். 16 வயது, அடுத்த வருஷம் வந்து போடு பாட்டு தான் இளையராஜா. 16 வயது இன்னும் பாடவே இல்லையே. ட்ரெயினுக்கு நேராச்சா? உனக்கா பழைய பாட்டு? ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், எற்றவனுக்கானோ மடா கர்ணா நீயும் நானுமா, கர்ணா நீயும் நானுமா. தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். ஒரு பெரிய ட்ரம்ஸ் சிவமணி கிட்டுன்றாரு. என்ன பண்ணி போடவே இல்லை? எனக்கே ரிப்பீட் அடிக்கிறியா? உன்னை ரத்து அடிச்சு போறியா? அப்புறம் இப்போ பாரு தம்பிலுக்கு பிடிச்ச பாட்டு கரெக்டா போடணும். அதுக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா அந்த தடியடு, தாத்தா தடிய எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா கம்பு கூட்டில் நோத்தா. நீ போடவே வேணாம், நீ புதுக்கோட்டில் பசேரி போ. எந்த பாட்டுக்கு என்னமா தான் பப்பாளி பழத்தை பிறந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க. இதை எல்லாமே நகைச்சுவைக்காக செய்கிறோம். 10 கலைஞர்கள் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மக்களை சிரிக்க வைப்பதே எங்களுக்கு எண்ணம் தவிர அதே உண்மை. வயிற்று பொழப்புக்கா சாமி அழைக்க போகிறேன். எப்போ சார்பு இப்படி மனுஷன் தெரிஞ்சது சூப்பர்யா. சிங்கா செல்வ மைசெட் சூப்பர் சூப்பர். பூரா சொந்த குலா தானே எல்லாமே. மைசெட்டு மட்டும் சிறுக சிறுக சேர்த்து உழைப்பால் முன்னேறி பூரா சாமானும் சொந்த சாமானை வாங்கிட்டா தப்பிச்சுக்கிருவேன்.
ஏன்னா ஒன்றும் மிச்சாது என்ன, உள்ளூரில் தொகை ஏற்றி பேசியிருக்க மாட்டேல. சாமி காப்பாற்ற அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் உன்ட்ட வந்து தீப்பெட்டி ஏற்கணும். சூடம் புரித செல்வம் ரேடியோஸ் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன பேசினாலும் 100 ரூபா தர மாட்டேயே. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊரார்கள், இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குறிஞ்சி கலக்கல் கிரிக்கெட் கிளப், மகளிர் சுய உதவிக்குழு மக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழும் இளைஞர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், குறிஞ்சிப்பட்டி இளம்புயல் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம் ஐயா. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, உங்கள் செல்போனுக்கெல்லாம் கொண்டு வர்றது அவங்க தான். அதுக்காக கிலோ கணக்கில் தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஏற்றி விட்டுருவாங்க. எதை லோடா இந்த வீடியோவை அதெல்லாம் கைபேசி கொண்டு வந்தது யாருன்னா யூடியூப் சேனல். அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனைத் தொடர்ந்து எத்தனை நாடகங்கள் வந்தாலும் அடுத்த சீனு என்ன சீனு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறான் என்னுடைய புத்தூர். அடுத்து என்னன்னே தெரியாமல் உட்காந்துருப்பேன், அவனா எடுப்பேன். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அவனா தடிக்கிறான் பாரு அவசரப்பட்டு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் பிள்ளையார் சொல்லி போட்டு அன்றே என்னுடைய வாழ்க்கையும் என்னை திறமையும் என்னை கலையும் கணித்தவர் என்னுடைய ஆசான். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே பலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. விவசாயம் எங்கள் அம்மாவுடைய ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே ஒன்றுமே சொல்லாமல் போகிற புது மாப்பிள்ளையா தம்பி, உங்கள் பேருங்கய்யா? அம்மா 1.5 லட்சம் கொடுத்துட்ட, பேர் வேணாம் ஏன் தப்பிதே சித்திமை அப்படி சொல்கிறேன். சிங்கம் லைட்டை நினச்சிருக்கேன், கெந்துறேன். அப்போ அட மை செட்டு உனக்கு நீர் நல்லா வரணும். செல்வம் ஆடியோஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணன் பெரியசாமி எம் சுப்பிரமணி 2 பேரும் சேர்ந்து அன்பாளையத்துக்காக 501. ரொம்ப நன்றி அண்ணே. கூத்தாடுனாத்தேன் அன்பாளையத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியும். எதை நீங்கள் கொடுக்குற வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், அதே உண்மை. எம்கேஆர் அன்பாளையத்துக்கு நீங்கள் யார் வேணால் வரலாம். இந்த உலகத்தில் நமக்கு சொந்த வந்தம் யாரும் இல்லை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, கஞ்சி ஊற்ற மாட்டான்னு நினச்சேன்னா அன்பாளையத்துக்கு வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் கூத்தாடியாவது கஞ்சி ஊற்றினேன், அதே உண்மை. இந்த உலகத்தில் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு பயம் கிடையாது, கவலைப்பட மாட்டேன். விமர்சனம் செய்யத்தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டு இருப்பான். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் உங்கள் எல்லாத்தையும், ஒரு மனிதனை மட்டும் குறிப்பிட்டு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு உரம் பேசிக்கொண்டே இருக்கிறாள் என்றால் அவன் வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டது பிடிக்காமல் பேசிக்கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தம். உன்னையும் செல்வம் மைச்சட்டு ஊரில் பேசத்தான் செய்வாங்க. செல்வம் மைச்சட்டு அவங்களுக்கு என்னப்பா ஒரு ஊரா குலையா கட்டி அல்றாங்கன்றேன். அவன் டீசல் வாங்க காசு இல்லாமல் சாவியை கவட்டுக்குள்ளே ஓட தெரியும், பேசிட்டு போகிறேன். ஒரே விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இதே குறிஞ்சிப்பட்டியில் ஒரு வீடோ ஒரு பைக்கு வாங்கு, அகராதி மயிருக்கு தானே பேசுவாங்க. புது பைக்கை வாங்கி மாலையை போட்டு எலும்புச்சம்பளம் வச்சு சூடத்தை காமிச்சிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரே வந்து இது என்ன வண்டி, இது 1.25 லட்சம் வண்டி அள்ளுமுண்டுவேன். அவன் வண்டி ஓனர் உடனே அவன் வந்து சாடிவேன், இது போகிற உக்கலே டயர் வெடிக்குமாம்லன்றுவேன். அதோடு அவன் வீட்டுக்குள்ளே வச்சு முக்காடை போட்டு படுக்க வேண்டியேன். அதே மாதிரி பூராமே போகாமதான் வீடு கட்டுற ஆளுகள்லாம் பாவம் லோனை வாங்கி கடனை வாங்கி பொண்டாட்டி தாலி கூடி முதற்கொண்டு அடகு வச்சு வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பேன். ஏற்ற வீட்டுக்காரன் போய் செய்வனை வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமாம் தானே? இவன் ரொம்ப அடி வாங்கியிருப்பேன் போலடா. வீடு பயலுகடா, கொடூரமா பாண்டா பயலுக. அவங்க உழைப்பை நண்புங்க. யார் எது பேசினாலும் கேப்டன் ஐயா சொல்லுவார்,
இந்த விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க பேட்டி கேட்கும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, விமர்சனம்லாம் பேசிட்டு போகிறா, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டாத்தே நம்ம ஜெயிக்கக்கூடிய லட்சியத்தை அடைய முடியும் என்று சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. சரி, எதில் சொன்னாருங்க அவன்? ஆமாம், அவர் சொன்னதை கேட்டு நீ நல்லா வரணும், நீ ஒரு கேப்டன், கைதட்டலாம், வாழ்த்துக்கள். அவனாவது ஆமன்ட்டேன் பாரு, இவன் இல்லைன்ட்டேன், கீரிப்புள்ள முண்டை போடா வெண்ணமேனே.